மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். நாங்க ஆட்சியில் இருந்தா செஞ்சு கொடுத்துருப்போம், நாங்க ஆட்சியில் அதனால செய்ய மாட்டோம், அவ்வளவுதான் அதோட பதில். 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி நடந்துச்சு. தமிழ்நாடு என்ன வளர்ச்சி பெற்றுச்சா நான் கேட்கிறேன். நான் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய உரிமைகள் அத்தனையும் கொண்டு போய் அங்க அடகுதானே வச்சார் அவரு. இவங்களுடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லா வேலையும் அவங்களுக்காக செய்யறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு எடுபடி மாதிரி ஆயிட்டாங்கிறதா தெரியுது. அடுத்த ஒரு வருடத்துல நல்ல ஒரு அறிவிப்பு வந்தே தீரும். தயக்கம் வேண்டாம், மக்கள் யோசிக்க வேண்டாம். எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், இதுலெல்லாம் கை தேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா. என்ன முடிக்காம இருக்கீங்க, போட்டு விரட்டுனா இது மனித உரிமை மீறலை விட இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான், இல்லாதவன் அதை பார்த்து பராமப்படத்தானே செய்வான். அவரை திட்டமிட்டு இந்த பணிக்கு நியமித்திருக்கிறது பாரதிய ஜனதா தான். யாரால இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆட்டுக்கு இருக்கின்ற அறிவை கூட இவனுங்க பயன்படுத்தாம இவனுங்க கட்சி நடத்தியிருக்கானுங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே சொல்ற ஒரு பெரிய வேதனையா இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம்மா. வணக்கம். வானதி ஸ்ரீனிவாசன் அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழக முதல்வர் வச்ச பல மெட்ரோ தொடர்பான அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பரையே வச்சுட்டு ஆக்ரா, போபால், பாட்னா இன்னும் உள்ளிட்ட வட மாநிலங்களில், அதாவது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலங்களில் எதன் அடிப்படையில் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட நாங்கள் எப்படி மெட்ரோ எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? அது உங்களுக்கு அது கரெக்டாக இருந்துச்சா? பார்த்தோம்மா. இந்த சப்பக்கட்டு கட்டுற காலையெல்லாம் வேண்டாம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது ஒன்று அவசியம் தேவை. அது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க 17 லட்சம், 16 லட்சம், 18 லட்சம் இருக்கக்கூடிய நகரங்களுக்கெல்லாம் நீங்க மெட்ரோ ஒதுக்கியிருக்கீங்க. அதுல என்ன பயணம் பண்ணியிருக்காங்கிறதையும் எங்க ஆட்கள் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துல வருஷத்துக்கே பல லட்சங்கள்ல மட்டும்தான் வருவாய் வந்திருக்கு அந்த மெட்ரோலங்கிறதையும் காட்டினாங்க. கரண்ட் பில்லு கட்டினது மட்டுமே ஆனால் 2.5 கோடி கட்டியிருந்ததா ஒரு பதிவு, ஆதாரபூர்வமாக பதிவுகளை நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அப்போ நீங்கள் ஒரு சுயநல போக்கோடு உங்களுடைய மாநிலங்களில் வருவாய் இல்லைன்னாலும் பணத்தை கொண்டு போய் நீங்கள் செலவு பண்ணி விளம்பரம் தேடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறது பாரதிய ஜனதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. கோவையும் மதுரையும் நமக்கு மிக முக்கியமான நகரங்கள். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு கோவை தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் வேலைக்கு போகக்கூடிய, கல்லூரிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் மாநகரம். பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் அதிகம் வரக்கூடிய போகக்கூடிய ஒரு அறிவுசார் தளத்துல கோவைக்கு நிகர் கோவை மட்டும்தான். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல படிச்சுவேங்கிறதுனால நான் சொல்றேன். நான் அந்த நகரத்துக்கு மெட்ரோங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. ஏன்னா ஒரு நகரம் வளர வளர மாநகரமாகிறது. மாநகரம் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று சொன்னால் மாநகரமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கட்டமைப்புகள் மாற வேண்டும். எப்படின்னா ரோட்டுக்கு மேலே அல்லது ரோட்டுக்கு கீழே நமக்கு மெட்ரோ கொடுக்கறது ஒன்று தான் நகரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் கட்டடங்களை மாற்ற முடியாது. டிராஃபிக்கில் இருக்க ரோடு அந்த சைஸ் தான் இருக்க போகுது. அப்போ டிராஃபிக்கை குறைக்கணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால திரும்ப டிராஃபிக் அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுங்கிறது உங்களுக்கு மெட்ரோ தான். அப்போ இன்னைக்கு கம்மியாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நகரத்தினுடைய வருவாயை நீங்க கணக்கில் கொள்ளணும். இல்ல இன்னைக்கு கம்மினே சொல்ல முடியாதே. எப்ப எடுத்த மக்கள் தொகையின் அடிப்படையில அவங்க இந்த புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இன்னைக்கு கோவையினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப எடுக்கணும்ல.
இல்லையா? அதை தான் அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்களே. அதாவது என்ன நோக்கம்னு தெரியுதுன்னா, அவங்க காரணம் கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்க. செஞ்சு தர நோக்கம் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கொடுப்பதில் ஒன்றிய அரசுக்கு விருப்பம் இல்லை. பாரதிய ஜனதாக்கு முழுமையா விருப்பம் இல்லை. அதுல எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 அவர்கள் ஏற்கின்ற ஒரு தலைமையின் கீழ் ஆட்சி அமைகின்ற பொழுது அப்ப மெட்ரோ வரும்னு சொன்னா, அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் கோவைக்கு நீங்க பண்ணிருக்கக்கூடிய, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி, அதாவது எல்கேஜி பையன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு ஃபெயில் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நீங்க அந்த சப்மிட் பண்ண அந்த இதுல வந்து நீங்க அதாவது நிறை குறைகளோட வேணும்னே கோவைக்கு வரக்கூடாது, பாஜக தரலன்னு பிரச்சாரம் பண்ணோனே நீங்க வந்து தெளிவா அந்த அம்மாவை சொல்லிருக்கீங்க. அந்த அம்மா வந்து நாங்க ஆட்சியில் இருந்தா செஞ்சு கொடுத்துருப்போம், நாங்க ஆட்சியில் அதனால செய்ய மாட்டோம், அவ்வளவுதான் அதோட பதில். வேற எதுவும் காரணங்கள் எல்லாம் நீங்க வந்து சும்மா வந்து கமா இல்ல, ஃபுல் ஸ்டாப் இல்ல அப்படிங்கிறதுக்காக எழுதின விடை தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் பேப்பர்ல 0 மார்க் போட்ட மாதிரி தான் வந்து இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. மதுரைங்கிறது ஆதியிலிருந்து தொன்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. பாண்டிய மன்னர்களாகட்டும், வரலாற்றில் ஆகட்டும், தமிழ் மண்ணுங்கிறது இன்னைக்கு மதுரையில தான் வந்து பெரும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு பெரிய அடையாள நகரம். நீங்க மதுரைக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எங்க பிரச்சனை? நீங்க பர்மிஷனை கொடுத்துட்டு நிதி கூட நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. மெட்ரோக்கு நாங்க செய்யல, சென்னைக்கு செய்யலையா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நிதி நாங்க தானே போட்டுக்கிட்டோம், செகண்ட் ஃபேஸ்க்கு தான் அலோகேஷன் கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்கு? அப்ப தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறி விடக்கூடாது. அதான் எங்க முதலமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க. திமுக ஆட்சியில தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மை. நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்கம்மா, திமுக ஆட்சி மட்டுமல்ல, பொதுவாகவே தமிழர்கள் நல்லா இருக்கிறதுல அந்த நாட்டுக்கு அவர்களுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்கவே இருக்காதுங்கிறத வரலாறு நமக்கு சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? பழனிசாமி ஐயா அவர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க, 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி நடந்துச்சு. தமிழ்நாடு என்ன வளர்ச்சி பெற்றுச்சா? நான் கேட்கிறேன். நான் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய உரிமைகள் அத்தனையும் கொண்டு போய் அங்க அடகுதானே வச்சார் அவரு. நீங்க எத்தனை விதமான அழிவுகளை தமிழ்நாடு சந்திச்சுது. நீங்க பல்கலைக்கழகங்களை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க, மாணவர்களுடைய கல்வி சிரமத்திற்குள்ளாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம கோர்ட் மூலியமா போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன பங்களிப்பு பண்ணுனீங்கன்னு நான் கேட்கிறேன் பழனிசாமி ஐயா பார்த்து. அப்ப அவர்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதில் பாரதிய ஜனதா எந்த விதத்திலும் முனைப்பு காட்டவே காட்டாது. அவங்க வந்து ஆக்ரால டூரிசம் இருக்கு, அதை வந்து மீன் பண்ணி அவங்க வந்து கோட் பண்ணும்போதே அந்த விஷயத்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க, அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. போபாலில் கேபிட்டலில் மெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவையை தெளிவாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே போல் பாட்னாவில் மக்கள் தொகை குறைச்சல் தான், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டியோட மக்கள் தொகையெல்லாம் சொல்லி அதோட நாங்கள் இணைச்சு செயல்படுத்த போகிறோம்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த திமுக அரசு மெட்ரோ எங்களுக்கு தேவை, இந்த காரணத்துக்காக தேவைன்னு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயிலே வந்து கரெக்டாக இல்லை. அவங்க வேணும்னே பாஜக மீது தேர்தல் வர நேரத்தில் இப்படி குற்றச்சாட்டுகள் எழணும்னே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் அக்கறையே கிடையாது. கோவை மக்களை பழி வாங்குறதுக்கே இதை பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த அம்மா போய் நேரா மினிஸ்டரை பார்த்து ஒரு 3 மாசம் முன்னாடி இவங்களே தானே நேரா மனு கொடுத்துட்டு வந்தாங்க மெட்ரோ வேணும்ட்டு? அது என்ன ஆச்சாப்ப? இப்பயும் அதான் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு கொடுப்போம். இல்ல இது தவறான விவாதம். அந்த அம்மா எப்ப எழுதி கொடுக்கலையா? இதெல்லாம் இந்த முக்கியத்துவம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தேவைப்படுது, அந்த அளவுக்கு அறிவு இருக்குல்ல அந்த அம்மாக்கு, இல்லையா? அரசுக்கு இல்லாத அளவுக்கு பாவம் அந்த அம்மாக்கு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல, அப்ப அதை எழுதி கொடுத்துருக்கலாம்ல. இங்க அவங்க பாஜக வந்து எதிர்கட்சி, இங்க திமுக ஆளுங்கட்சி, அவங்க எதிர்கட்சி. எதிர்கட்சி இது ரெண்டும் தூக்கி வார வச்சிருங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக யாரா இருந்தாலும் பேசணும்ல. அதுதானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கான முழுமையா ஒரு தமிழனா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அந்த அம்மையார் இருக்கும் பொழுது எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு உரிமையோட பெற்றுக் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியுமா? இப்ப ஆனா பழனிசாமி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா என்னெல்லாம் சொல்லுதோ அதை கேட்கிற மனநிலை தான் இருக்காரு. எஸ்ஐஆர்னு ஒண்ணு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் வருது, அதை சாத்தியப்படும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் தான் அதுக்கு சப்போர்ட்டா கேஸ் போடுறாரு. அப்ப இவங்களுடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா,
அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லா வேலையும் அவங்களுக்காக செய்யறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு எடுபடி மாதிரி ஆயிட்டாங்கிறதா தெரியுது. இந்த விஷயத்துல அந்த அம்மையார் வந்து நடந்துகிட்டதெல்லாம் முறையற்ற செயல். ஸ்ட்ரைட்டா ஷீ இஸ் டிக்ளேர்ட் ஒன் திங், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வோம், இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மன தோரணையில அந்த அம்மா பேசுனது மிகப்பெரிய தவறு. அந்த அந்த ஒரு தாட்ல தான் முதலமைச்சர் செயல்படுறாரு. கோவைக்கு மெட்ரோ வரத அவர் விரும்பல, அதனாலதான் அவர் இப்படி ரியாக்ட் பண்றாரு. முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, வைக்கிறார். இதனால மெட்ரோ நிக்க போறது இல்ல. நிதி ஆதாரம் தான் அவங்க வந்து வச்சு மிரட்டக்கூடிய ஒரே ஒரு சமாச்சாரம். அதற்கான பல வழிகளை முதலமைச்சர் கையாண்டு கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல அறிவிப்புகளை மெட்ரோ சம்பந்தமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கான சாத்தியக்கூறுகளை சாத்தியப்படுத்தி உறுதியாக சொல்றேன், மதுரைக்கும் கோவைக்கும் அடுத்த ஒரு வருடத்துல நல்ல ஒரு அறிவிப்பு வந்தே தீரும். தயக்கம் வேண்டாம், மக்கள் யோசிக்க வேண்டாம், எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் வழக்கம் போல எனக்கு தமிழ் பேசணும்னு ஆசையா இருக்கு, கத்துக்க முடியல, கத்துருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. இங்க வரும்போதே வந்து நான் அந்த இதை உணர்றேன். நான் கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பீகார் வந்து அந்த உணர்ச்சி வந்து இங்கே வந்துருச்சு, பீகாரோடைய இது அப்படின்லாம் ரொம்ப உணர்ச்சி பொங்க இந்த முறையும் பேசியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு பாசமா இருப்பாரு தமிழ்நாட்டு மக்கள் மீது, கோவை மக்கள்? அவருடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள்னு அவர் திமுக தானே சொல்லியிருக்காரு. திமுக துன்புறுத்துது. அது வந்து ஒடிசால தேர்தல் நடந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து திமுகவை விரும்பி வாக்களித்ததால் தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அப்ப அந்த பெரும்பான்மையான மக்களை அவர் சொல்றதா தானே பார்த்தோம். அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? நீங்க சொன்ன வாதத்துக்கே நான் வர்றேன். திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அவர்களை பார்த்துதான் அந்த பிரதமர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அவர் தமிழர்கள் அப்ப சொல்லலையா? அப்ப பெரும்பான்மை தமிழர்களை தானே அவர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓட்டு கேட்கறது, தமிழ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றது, இது அவர்களுடைய ஒரு வன்மமான புத்தியை காட்டுது. அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லு ஒன்று செயல் வேறையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்கிறனால நம்ம வந்து தேவையில்லாமல் சொல்றது இல்லை. அவர்களை பொறுத்தவரை பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், இதிலெல்லாம் வந்து கை தேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க. வடநாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. பீகார், நீங்கள் எக்ஸாம்பிள், நான் கடந்த முறை ஒரு பேட்டில் சொல்லும் பொழுது கூட நான் சொல்லியிருந்தேன், பள்ளிக்கூடங்களே வந்து அவ்வளவு கம்மியாக இருக்குது. ஒரு காலேஜுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஒரு ரூரல் ஜோனில் இருந்து நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகணும்னா அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. கல்வி அவ்வளவு சீரழிஞ்சிருக்கு அந்த மாநிலத்தில். நீங்கள் கடந்த 20 வருஷங்களில் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னால் நோ நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் கம் அப்ங்க. இன்டர்நேஷ்னலாக அது ஒரு டெஸ்டினேஷனாக இல்லவே இல்லை. வேலை வாய்ப்புகள் வந்திருக்கான்னா இல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்கள் போய் வேலை தேடி வாழ்கின்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு பொருளாதாரத்தில் பின்னலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வைத்திருக்கிறார்கள். இப்ப எப்படி இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க அடுக்குறீங்க? இவ்வளவு இருந்தும் இந்த தேர்தலில் எப்படி என்டிஏ கூட்டணி இப்படி மாபெரும் வெற்றி? எலெக்ஷன் கமிஷனுடைய கூட்டணி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அபாண்டமா இதை மட்டும் இப்படி சொல்லிட முடியாதுல்ல. அபாண்டமா இல்ல. நீங்க 65,000 வாக்காளர்கள், 65 லட்சம் வாக்காளர்களை நீங்க வந்து நீங்க, அதுக்கு பிறகு 47 லட்சமா, அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 366 நீக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் 45 கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க, நீங்க நீக்கப்பட்டதன் பட்டியலை கொடுங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கல, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 விஷயம் தெளிவா நடந்துச்சு. அவங்க பண்ணினது போகஸ் இன்க்ளூஷன்ஸ் வாக்காளர்களை உருவாக்குனாங்க. போகஸ் இன்க்ளூஷன்ஸ் யூபியில் இருந்தும் மற்ற மாநிலம் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை சிமிலாரிட்டியை சென்ட்ரலைஸ்டா அவர்கள் உள்புகுத்தினார்கள். செலக்டட் டெலிஷன்ஸ் பண்ணாங்க. செலக்டட் டெலிஷன்ஸ் யாருதுன்னா, ஒரே செக்டர்ல 42,000 இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டன. இது மாதிரி மாநிலம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய பெயர்களை தேர்ந்தெடுத்து அந்த வாக்காளர்களின் பட்டியலில் இருந்து அவை நீக்கப்பட்டது. கிறிஸ்துவ நபர்களினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது.
சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுனாங்க. இல்ல இது இந்த விஷயங்களை இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன் சகோதரி. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய கேள்விகளே கேட்காத ஒரு சமூகம் எப்பவுமே காங்கிரஸுக்குன்னு இருந்த ஸ்ட்ராங் பாக்கெட்டை எலிமினேட் பண்ணுனாங்க. இந்த செக்டர்லாம் எலிமினேட் பண்ணிட்டு போகஸ் செக்டரை இன்க்ளூஷன் பண்ணும் பொழுது இந்த மாற்றம் நடைபெறுவதற்கான வேலையை எலெக்ஷன் கமிஷனை வச்சு சென்ட்ரலைஸ்டா அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஆதாரபூர்வமா ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோட அவர் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல நடந்த விஷயங்களை எல்லாம் எஸ்ஐஆர் மூலமா நடந்த ஓட் ஷோர் அப்படின்னு அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. இறந்தவங்கன்னு காட்டப்பட்டவங்களை உயிரோட கூட்டிட்டு வர்றாரு. ஒரு வீட்டுல 300 பேரா 10க்கு 10 ரூம்ல எவ்வளவு பேருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்றாரு. ஆனா அந்த இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து ஒற்றுமையா இந்த விஷயங்களை வந்து எதிர்கொண்ட மாதிரியே தெரியலையே. அது ஒரு மிகப்பெரும் மைனஸ். கண்டிப்பா அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மொத்தம் 78,000 பூத்துக்குமா, அதுல 47,000 பூத்துக்கு தான் வந்து ஆர்ஜேடியே வந்து BLA 2 நியமனம் பண்ணியிருந்தது. காங்கிரஸ் கட்சி வெறும் 16,500 BLA 2 தான் நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு கவனக்குறைவாக ஒரு கட்டமைப்பு அவர்கள் வச்சிருந்தது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சரிவை கொடுத்துருச்சு இன்னைக்கு. அப்ப அந்த எஸ்ஐஆர் நடக்கும் பொழுது அவங்க உஷாரா இல்ல, அத கூட இருந்து அவங்க பார்க்க முடியல, அத சரியா போயிருக்கா அப்படிங்கறத அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியல. ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது. அது ஒரு பெரிய மைனஸா இருந்தது. அடுத்து இன்னொரு பெரிய மைனஸ் நான் சொல்றேன். நான் ஒற்றுமை அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தலைவர்கள் ஒற்றுமையாக இருப்பது மட்டுமே பத்தாது. கீழ்மட்ட தொண்டர்களும் சரி, கட்சியில் விட்டு இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி ஒற்றுமையாக இருந்திருக்கணும்னு சொல்லி சொன்னா அது அங்க நடக்கல. ஏன்னா அதற்கான ஆதாரம் கடைசி வரை தேஜஸ்வி அவர்களை முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பதில் இழுபறி நடந்துச்சு. 13 இடங்கள்ல நீங்க பொது வேட்பாளரை நீங்க போட்டாங்க. அது வந்து கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும்னா 2 பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிடும். ஏன்னா நீங்க 13 இடங்கள்ல நீங்க பொது வேட்பாளர் போடும்போது அங்க காங்கிரஸ் ஆர்ஜேடியும் போட்டி போட்டு நின்னதா தானே அர்த்தம். அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மட்டும் எப்படி அந்த ஒற்றுமை வந்துடும்? இங்க அடிச்சுக்க சொல்றீங்க, அங்க ஒத்துமையா இருக்க சொல்றீங்க பொழுது அந்த நெருக்கடி வருது இல்லையா? பாஜக அழகா இந்த தேர்தலை ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க. சாதி ரீதியில, மத ரீதியில வாக்குகளை எப்படி பிடிக்கணும், கூட்டணி எப்படி அமைக்கணும்னு எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. முதல்வர் வேட்பாளரே அறிவிக்காம தான் தேர்தலை சந்திச்சாங்க. அப்படி கூட தேர்தலை சந்திச்சிருக்கலாம். ஆனா எதுலையுமே ஒற்றுமை இல்லாம சுற்றுப்பயணத்துக்கு கூட பிரச்சாரத்துக்கு கூட அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு ரிசல்ட். ஏமாத்தும் போது ஏமாந்துட்டாங்க, ஒத்துமையா இருந்து அதை கட்டுப்படுத்துறதுல தவறிட்டாங்க, களத்துல இறங்கி வேலை செய்யல. ஆமா, மீண்டும் ஏமாறாம இருக்கிறதுக்கான தேர்தல் பிரச்சார யுக்திகள்ல ஏமாந்துட்டான், சரியா வேலை பார்க்கல. இது 3ஓட எஃபெக்ட் தான் இன்னைக்கு பீகார் தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, பீகார் போல தமிழ்நாட்டிலையும் இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன செய்ய போகுது? அங்கே கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஃபார்ம் இன்னும் வாங்கப்படலை. அதாவது 98% வரைக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பெற்றது அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் தான் திரும்ப பெற்றிருக்கோம் அப்படின்றாங்க. அதுலேயே வந்து எந்த அளவுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் மிக பெரும் கேள்விக்குறி தான். ஏன்னா கேட்குற எல்லாருமே வந்து எனக்கு எங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி எங்க நான் போய் தேடுறது? அவர் 2001 நான் ஓட்டு போட்டேன்னா ஓட்டு போடலையா? எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டேன்? வாக்குச்சாவடி என்னென்ன எனக்கு நம்ம என்ன அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வருவோமா? நம்ம வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துட்டு போய் ஓட்டு போட்டு வருவோம். வாக்குச்சாவடி என்னெல்லாம் நம்ம ஏன் பார்க்க போறோம்? அப்படி 1000 விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாரும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. இதையெல்லாம் கேட்ட அன்றாடம் காட்சிகள் அந்த ஃபார்ம் எத்தனை பேர் வந்து தூக்கி போட்டு போனாங்க அப்படிங்கிறதும் மிக பெரும் கேள்விக்குறி. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 30 நாளில் 6.5 கோடி மக்களிடம் இந்த ஃபார்மை கொடுத்து திரும்ப வாங்க முடியுமான்னா நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு திட்டத்தை தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு. அதை நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களே, பிஎல்ஓக்களே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கேரளாவில் ஒருத்தர் சூசைட் பண்ணாரு, தமிழ்நாட்டில் அவங்களே வந்து ஓவர் பணிச்சுமையா இருக்கு, எங்களால பண்ண முடியல, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. என்ன சொன்னாலும் எலெக்ஷன் நிதி வந்து போதுமான நிதி இல்ல, கமிஷன் கேட்கிற மனநிலையில இல்ல. நான் சொல்ற குற்றம் சாட்டுறது எலெக்ஷன் கமிஷனை தான். அவர்களுக்கு தெளிவா தெரியும் இது சாத்தியம் இல்லைங்கிறதும் தெரியும். ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலை அரங்கேற்றுவதற்காக அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் என்னோட பார்வைக்கு இது தெரியுது. இதையெல்லாம் திமுக வந்து ஏற்கனவே எஸ்ஐஆர் போயிருக்கீங்க, கோர்ட் வரைக்கும். ஒரு ஆளுங்கட்சியா இருக்கின்ற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நெருடல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே கூட நீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்னு சொல்லி சொன்னா, தேவையான ஆசிரியர்களை அல்லது அங்கன்வாடி பணியாளர்களை அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய
பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வேலைக்கு நேரடியாக எடுத்துக்கொள்ளுகின்ற வழக்கம்தான், சட்டம்தான் நமக்கு இருக்கு. இது மாநில அரசா பார்த்து முடிவு பண்ணி இவங்களை வேலைக்கு அனுப்புன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறது. கலெக்டர் மூலியமா லிஸ்ட்டை வாங்குறதோ இல்லை அவங்க கிட்ட இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறதோ அவங்க தான் செய்யறாங்க. அப்ப மாநில அரசினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் they cannot interfere into the office affairs of the election commission. எலெக்ஷன் கமிஷனுடைய பணிகளில் நம்மளுடைய மாநில அரசு தலையிட முடியுமா என்று சொன்னால் தலையிட முடியாது. அது கிளியருங்களா? இப்ப பணியாளர்களை எடுத்துக்கிட்டாங்க. பணியாளர்களை எடுத்து அவங்கள முறையா பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபார்மை கொடுக்கும் பொழுதே அந்த ஃபார்ம்ல பின்னாடி எந்த பேட்டர்ன்ல நீங்க ஃபில் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரியா இருக்கணும். அந்த கைட்லைன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஃபார்ம்ல இல்ல. ஆம்பிகுவஸா இருக்கக்கூடாது, அந்த ஃபார்ம் தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கானா அந்த ஃபார்ம் இல்ல. அது எல்லாமே சப்கேள்விகள் கேட்கின்ற மாதிரி ஒரு தெளிவற்ற உறவினர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு களம் இருக்குமா? அந்த காலம்ல நம்ம வந்து உறவினர்னா இப்போ நீங்கள் யார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எழுதுவீங்க? நான் ஒரு விளக்கம் ஒன்று இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க சகோதரி சொன்னாங்க, உறவினர்னா யாருங்க? அப்பா, அம்மா, இல்லைன்னா கணவருங்க, அவ்வளோதாங்க, 3 பேர். என்னம்மா சொல்கிறீங்க? புது டெஃபினேஷனாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் நீங்கள் போகிறீங்க, அங்கே மருமக இருப்பாங்க, அவங்க குடும்பத்தார் தானே, அவங்க உறவினர் தானம்மா? இல்லையே, அவங்க உறவினர் ஆக மாட்டாங்களா? இல்ல அவங்க குடும்பம் மருமகள் ஆக வர மாட்டாங்களா? மருமகன் அந்த வீட்டுல குடியிருக்கார் ஆக மாட்டாங்களா? நீங்க அவங்களெல்லாம் நீங்க கணக்குல சேர்த்த மாட்டீங்களா? அந்த வீட்டுல குடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த நான் 3 பேர்த்த தான் எழுதணும்னா அந்த வீட்டுல இருக்க மருமகளுக்கு நீங்க மருமகன் எழுதுவீங்களா மாட்டீங்களா? அப்ப அது உறவினர்ல வருமா வராதா சொல்லுங்கம்மா. நம்ம பதில் பேசல. அப்ப இந்த டெஃபினேஷன்லாம் தான், இந்த கிளியர் டிட்டர்மினேஷனும் இந்த தெளிவான மனநிலையும் தான் இப்ப தேவைப்படுது. அது இல்லையே. இல்ல எதெல்லாம் இன்னொரு பெரும் விஷயம் என்னன்னா, நீங்க எதையெல்லாம் ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களோடது ரிஜெக்ட் செய்யப்படுங்கிற ஒரு பின்குறிப்பும் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம போன எலெக்ஷன்ல 2001 2002 ஓட்டு போட்டீங்களே, ஓட்டு போட்ட வாக்குச்சாவடி எண்ணு அதெல்லாம் வந்து நீங்க போடணும், போடலைன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களான்ற அச்சம் வந்து நிறைய பேருக்கு ஏன்னா யாருக்குமே தெரியாது. இல்ல அதோட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 90% கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கலாக நாங்கள் வெரிஃபை பண்ணது கிட்டத்தட்ட 30% பேர் டு 35% தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஃபார்ம். இல்லை எங்களுக்கே கொடுக்கல சார், எங்க ஃபேமிலிக்கே வரல. முதல் 10 நாட்களில் ஒரு அறிவிப்பு எலெக்ஷன் கமிஷன் வரும் பொழுது ஒரு பொய்ய தைரியமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்குவதாக, நியாயத்துக்கு கட்டுப்படுவதாக தெரியல, யாருக்கும் இல்லை. அது பாரதிய ஜனதாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவர்களுடைய ஒரு பிரான்ச் யூனிட்டாக தான் வந்து அது செயல்படுது. அப்போ நீங்கள் 92% 90%ங்கிறதே பொய். பழனிசாமி ஐயா சொல்றாரு 8 நாட்களில் கொடுத்து முடியும்னு சொல்லுவார் எதிர்கட்சி தலைவர். அவன் கட்சிக்காரனே புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க, அவங்களே கேஸ் போனது தப்புன்னு நினைக்கிற மனநிலையில் இருக்காங்க. இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இது சாத்தியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ ஃபார்ம்ஸ் மினிமம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் 200 ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். 68,000 பூத்து, 68,000 பூத்துக்கு நீங்கள் வந்து 200 பேர்னு கணக்கு வச்சா 200 பூத் நீங்கள் டெய்லி ஏற்றுனீங்கன்னா தான் அந்த குவான்டிட்டியில் அரைவாக முடியும். நீங்கள் 200 பேர் ஒரு நாளைக்கு வந்து சந்திச்சிட முடியுமா? அந்த பணியாளர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அரசு பணியாளர் அவங்களுடைய அரசு பணிகளை பார்த்துட்டு, they are not on leave மேடம், அவங்க லீவ்ல தான் போக முடியாது. 4:30 மணி வரைக்கும் அந்த ஆசிரியர் வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் ரெடியாகி 5:30 மணி 6 மணிக்கு மேலே கிளம்பி இந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்கு போகணும். அப்போ அந்த 6 மணிக்கு மேலே போனால் எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. 7 மணி 8 மணிக்கு தான் வந்து பல பேர் வீட்டுகளுக்கு போக முடியும். நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு அந்த ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல கேட்டிருக்கிற கேள்வியை வீடெல்லாம் யாரும் வர்றதில்லை சார். எங்கேயாவது தெருமுனையில் உட்காந்துக்கிறாங்க, யாராவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், இல்லை நம்ம அவங்கள கிராஸ் பண்ணி போகணும், அப்பதான் நம்ம தெரிஞ்சு. எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொருத்தரையும் 3 தடவை போக சொன்னுச்சு. வீடெல்லாம் வரவே இல்லை சார். கமிஷன் சொன்னுச்சு இல்ல 3 தடவை உங்களை தேடி வருவாங்கன்னு. இல்ல எங்கேயுமே எங்க தெருவுல வீடா வரல. பக்கத்து தெருவுலயும் அதேதான். நான் வீட்டுல இருந்து ஆபீஸ் வர வரையில பார்த்தா தெருமுனையில சேரை போட்டு அங்கங்க உட்கார்ந்து இருக்காங்க. எங்க ஏரியால அப்படிதான் இருந்துச்சு. நம்ம தேடி பிடிச்சு போய் வாங்கிட்டு வந்துக்கணும். இதுக்கு உதவி பண்றதுக்கு நாங்க போட்டிருக்கிற பிஎல்ஏக்கள் போனா அது கசக்குதா உங்களுக்கு? அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஏன்னா நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு நான் சொல்றேன். அந்த பிஎல்ஏக்கள் ஹெல்ப் பண்றதுக்கு போனா, ஏன்னா இவங்க ப்ரொசீஜர்ல என்ன சொல்றாங்கன்னா பிஎல்ஏ கேன் அசிஸ்ட் தி பிஎல்ஓ. ஓகே, ரைட்டுங்களா?
இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஃபைல் பண்றாங்க பழனிசாமி ஐயா. ம். பிஎல்ஏக்கள் அவர்களோட போகக்கூடாதுன்னு ஃபைல் பண்றாருங்க. என்னங்க அணுகுமுறை இது? ஏதாவது பிராக்டிக்கலா அவர் வந்து ஃபீல்ட தெரிஞ்சிருக்கிறாரா? கீழ்மட்டத்துல இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி தானே அவரு? ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் புரிஞ்சவர் தானே அவரு? ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல அந்த கிராமத்துல போய் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு அந்த ஆசிரியர் வந்து அதை திரும்ப வாங்கிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குமான்னு தெரியாதா அவருக்கு? எத்தனை வீடுக்கு அவங்க போக முடியும்? டெய்லி ஏத்திக்கிட்டு வந்தாவே 200 ஃபார்ம் ஏத்திக்கிட்டு வரணுங்க. ஏங்க அதை வாங்குறது அவங்களே ஃபில் பண்ணி வாங்கணும். அதை நீங்க சிஸ்டம்ல நீங்க தான் உட்காந்து ஏத்தணும். நீங்க ஃபுல் டைம் டியூட்டில கொடுத்தீங்கன்னாவே மினிமம் வந்து 4 மாதங்கள் வந்து இது போக வீடியோ 3 வாட்டி கான்ஃபரன்ஸ் கால் வீடியோ கால் வராங்க. நைட்டு 2-3 மணி ஆயிருது இது முடியறதுக்கே. அதுக்கப்புறம் எப்ப நாங்க தூங்குறதுன்னு ஓவர் அழுத்தத்தை கலெக்டர் அதாவது இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. நீங்க அவ்வளவுதான் என்ன முடிக்காம இருக்கீங்க போட்டு விரட்டுனா இது மனித உரிமை மீறலை விட இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது. எஃப்ஐஆர் போட கூட உங்க மேல வந்து நீங்க உங்க பணியில ஏதாவது தவறு செஞ்சா இல்ல நீங்க வந்து கொடுத்த பணியை முடிக்கல அப்படின்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு அம்மா சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருச்சுல. ஆமா ஆமா. ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு கேரளால. அனீஸ் ஜோஸ் நினைக்கிறேன். இங்கேயே ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தர் இறந்துட்டாங்கம்மா. என்னங்க இதெல்லாம்? இல்ல அதாவது என்னன்னா பாசிசத்தினுடைய உச்சகட்டம் தான் இது. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவளுடைய கைக்கூலி ஆகிடுச்சு. நீங்க சிபிஐ அவளுடைய கைக்கூலி ஆயிடுச்சு. ஆர்பிஐ எந்த நிறுவனம் பொருளாதாரத்தை கையாளுகிறதோ அந்த நிறுவனம் இவருடைய கைக்கூலி ஆயிடுச்சு. நீங்க ரயில்வே எந்த துறை சர்வீஸ் பண்ணுமோ முழுக்க முழுக்க அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. ஏர்போர்ட்ஸ் அத்தனையும் வித்து தீத்தாச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களாகட்டும் அல்லது கட்டுப்படுத்துகின்ற நிறுவனங்களாகட்டும் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மயமாகிவிட்டது. அதனுடைய உச்ச நிலை தான் எலெக்ஷன் கமிஷன் போனது. அது ஒண்ணுதான் நான் ஒரு ஹோப் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எனி என்ன சொல்றது தப்பு நடக்கின்ற பொழுது சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஸ்கோப் இருக்கிற ஏரியா மக்களுடைய வாக்களிப்பு தான். பிடிக்காததை மாத்துறதுக்கான ஸ்கோப் அதுதான். இப்ப அதையும் கைப்பற்றிக்குச்சு அப்படிங்கிறது தான் இந்த வைரஸ் தீவிரமா பரவி இருக்கு. இல்லை அதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சியினர் ஜெயிச்சா மட்டும் எலெக்ஷன் கமிஷன் மேலே தவறு சொல்வதில்லை, அவங்க தோத்தா தான் எலெக்ஷன் கமிஷன் மேலே தவறு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. இல்லைம்மா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அர்த்தமே இல்லை. திட்டமிட்ட சதி செயலை அவங்க அரங்கேற்றுறாங்க. சரி, நீங்கள் பாஜக மீதும் சரி தேர்தல் ஆணையத்தின் மீதும் சரி எஸ்ஐஆர்ல இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கிறீங்க. எஸ்ஐஆருக்கு ஒரே ஒரு விளக்கம் நான் சொல்லிடுறேன். நாங்கள் களப்பணியில் இருக்கும் பொழுது ஒரு பாட்டி வந்தாங்க. ரேஷன் கடையில் இருக்கிற ரேஷன் கடையில் தாண்டி போகும்பொழுது, தம்பி எங்க வான்னு. என்ன பாட்டின்னு? தம்பி இந்த கடையில் 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறதுக்கு என் ரேகையை உருட்டுறீங்க. இந்த ரேகை செல்லுச்சுன்னா மட்டும்தானே தம்பி சர்க்கரை கொடுக்குறீங்க. அது மாதிரி ஓட்டு போடுற இடத்துக்கு என் ரேகையை உருட்டுங்க. என் ரேகை பாஸ் ஆச்சுன்னா நான் ஓட்டு போடுறேன், என் ரேகை செல்லுலன்னா ஓட்டு போடாம வீட்டுக்கு போயிட்டு போறேன். எதுக்கு தம்பி இத்தனை கேட்குறீங்குது? அது கோயம்புத்தூருக்கு வந்து பிரதமர் மோடி இல்ல, ஒரு பாட்டிக்கு தெரிஞ்ச சாதாரண ஒரு விஷயம். நீ ரேஷன் கடையில என் ரேகையை உருட்டிக்கிட்டு தானே எனக்கு சர்க்கரை கொடுக்குறேன்னா என்ன நீ இந்த பிரஜையா நாட்டுல ஏத்துக்கிட்டே இல்ல? நான் உன்னோட ரிஜிஸ்டர்ல இருக்கிறேன்ல, நான் ஆதார் என்ரோல்ல இருக்கிறேன்ல, அப்ப நான் இந்த நாட்டோட பிரஜை தானே. அப்ப ஓட்டு வாங்குற இடத்துக்கு எதுக்கு எனக்கு தனியா அட்டை கேட்குறீங்க? எதுக்காக தனியா இந்த என்ரோல்மெண்ட் லிஸ்ட்லாம் பண்றீங்க? என் ரேகையை வச்சேன்னா நான் இந்திய பிரஜையா இல்லையா, ஏற்கனவே நான் ஓட்டு போட்டேன்னா இல்லையான்னு வச்சுக்காத அளவுக்கு உங்கள்கிட்ட ரெக்கார்டு இல்லையா? அப்ப நீ என்ன அரசு நடத்துறன்னு ஒரு பாட்டி கேட்டதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? பதில் சொல்லட்டும் பாஜகவினர். நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகளை நீங்க அடுக்கியிருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவும் சரி தாவேக்கா ஒரு படி மேலே போய் நீங்கள் தாவேக்காவா உங்களுக்கு எஸ்ஆர் ஃபார்ம் கிடையாது அப்படின்றாங்க. திமுக பிஎல்ஓ கூடயே வராங்க, பிஎல்ஏ கூடயே வராங்க. தாவேக்கானாவே ஃபார்ம் தர மாட்டுறாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த எஸ்ஆர் ப்ரொட்டஸ்டில் வந்த இளைஞர்கள்லாம் வந்து ஏன் 21 வந்துச்சா, ஏன் வரல, இப்போ 26 ஏன் வந்திருக்கு, எங்கள் தலைவர் வராரு அவர் வெற்றி பெற்றுவாருன்னு சொல்லி தான் இந்த திமுக கொண்டு வந்திருக்கு இந்த எஸ்ஆர் அப்படின்றாங்க. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்குலாம்? ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். எங்களுடைய இளைஞரணி செயலாளர் வந்து வள்ளூர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடத்தும். ஆமா, அறிவு திருவிழா. இருக்குல்ல, அதிகம் கோவப்பட்டது யார் தெரியுமா? அறிக்கை கொடுத்திருந்தாரு. கோவப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. தாவேக்கா தான் கொடுத்துச்சு.
ஏன்னா அவதூறு திருவிழா அது அருவி திருவிழா ஏன்னா அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான், இல்லாதவன் அதை பார்த்து பராமப்படத்தானே செய்வான். அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு தாவேக்காவை திட்டி நீங்க அவதூறு திருவிழா தான் நடத்திருக்கீங்க அதெல்லாம் அப்படின்னு நடத்தவே இல்லை. சொல்றாரு. அது நடத்தவனவங்களுக்கு எல்லாம் தெரியும், போனவங்களுக்கு தெரியும். அறிவுள்ளவன் அறிவு திருவிழா நடத்தினான், அறிவு இல்லாதவன் பொறாமப்படத்தானே செய்வான், வருத்தப்படத்தானே செய்வான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு பதில் இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அவர்கள் இது அறிவுள்ளவர்களுக்கும் அறிவுள்ளவர்களின் தற்குறிகளுக்கான பதில். அவ்வளோதான் மேடம். இளைஞர்களை ஒரு குற்றச்சாட்டு இளைஞர்கள்கிட்டே இப்போ நான் சமீபத்தில் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுக்க போவோம். அப்போ சில இளைஞர்கள் வந்து எங்கள் தலைவருக்கு அரசியல் தெரியுதா தெரியலையாங்கிறது எங்களுக்கு இப்போயே எங்களுக்கும் யோசனையாக தான் இருக்குது. இருந்தால் கூட தாவேக்காவில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் இருக்கோம். இப்போ நான்லாம் வந்து எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு யூஜி முடிச்சுட்டு நான் வந்து இப்போது நீட் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் போயிட்டுருக்கேன். நான் வந்து எங்கள் தலைவரை விரும்புகிறேன். அவருக்கு அரசியல் தெரியுதா இல்லையா இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓட்டு போடுற வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஆனால் எல்லாரையும் தற்குறின்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? திமுக ஏன் எல்லாரையும் தற்குறின்னு சொல்றாங்கன்னு ஒரு கோவத்தை நான் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்ல கேட்டேன். கரெக்டாக கேட்டீங்க. அவளை தற்குறின்னு சொல்றது வந்து மாத்திக்கணும், அவர்களுக்கு புரிய வைக்கணும் அது தப்புங்கிறது. அவர்கள் தற்குறிகள் அல்ல, மீறி தொடர்கிறார் என்று சொன்னால் தற்குறிகள் தான். அவர்களுக்கு இது மாதிரியான தவறுகளை புரிய வச்சு, இல்லை அவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். திமுக என்ன செயல்பாடுகள் அது கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். எஸ்ஐஆர் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் கழிச்சு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு பிஎல் ஏவாவே மாறிட்ட மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. கடைசியில தான் வந்து ஒரு வழக்கம் போல என்ன தமிழ்நாடுவா இல்லை தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்களே வந்து ஓடணும், பிஎல்ஓ தேடி எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குறதுக்கு ஓடணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃபில் பண்ணுங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு 1000 விஷயங்களை சொல்லியிருந்தாரு. எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக்கா போராட்டம் நடத்துது, எஸ்ஐஆரை இப்படிலாம் பண்ணுங்கன்னு வீடியோ போடுறாரு. இப்போ விஜய் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? ஒன்று. ஏன் 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோ? புரியவே இல்லை உங்களுக்கு. நாங்கள் வந்து எஸ்ஐஆர் வரும் பொழுதே சொன்னோம் இது சாத்தியம் இல்லை. பீகார்ல வரும்போது திமுக எதிர்த்து இருந்தது, இந்தியா கூட்டணி கட்சி. அந்த டைம் லேக் ஒன்று இருந்துச்சு சொன்னீங்க இல்லையா? எஸ்ஐஆர் பீகார்ல அறிவிக்கப்பட்ட நாள், எஸ்ஐஆர் அங்கிருந்து வந்த ரிசல்ட் வந்த நாள், அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து அந்த 10 நாள் கழிச்சுன்னா இந்த டைம் லேக் இருக்குது பார்த்தீங்களா, அறிவிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு டைம் லேக் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஒரு செய்திக்கு 10 நாள் கழிச்சு எஸ்ஐஆர் அறிவிச்சு 10 நாள் கழிச்சு அவர் ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அந்த 10 நாள் கழிச்சு தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். அவ்வளோதான் அவங்களுடைய சென்ஸ். ஏன்னா ஒரு இறப்பு நடக்குது கரூரில், 30 நாட்கள் கழித்து 31வது நாள் துக்க நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அப்போ அந்த டைம் லேக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கு மனநிலை அவங்களுக்கு தெளிவாக இல்லை. இது எதனால் வர்றதுங்கிற அந்த கன்ஃபியூஷன் நான் சொல்கிறேன். ஒரு தலைவர்னா யதார்த்தமாக இருக்கணுமா? யதார்த்தம்னா எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அஜித் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யதார்த்தமாக போகும்போது ஒரு க்ரௌடில் நார்மலாக பிஹேவ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். எப்படின்னா ஒருத்தர் தலான்னு சத்தம் போட்டால் கூட திருப்பதி கோயில் சத்தம் போடாது, கோயில் இது அவங்களும் கண்ட்ரோல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்ட்டு போகிறாரு. தனுஷை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு க்ரௌடில் நேச்சுரலாக போய் அவர்னால வந்து ரியாக்ட் பண்ண முடியும், ஒரு கருத்தை பதிவிட முடியும். இது வந்து நார்மல் பிஹேவியர். ஒரு சராசரி மனிதன் எல்லா உணர்வுகளையும் தெளிவாக வைத்திருக்கிற ஒரு மனிதன், மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு மனிதன், தான் எப்படி இருக்கணும், தான் எப்படி உதாரணமா மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை இவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா, அஜித்துக்கு ஈக்குவல் தானே, தளபதி அப்படின்னு தானே. அது ஈக்குவல். இன்னும் நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபேன் பேஸ் இருக்கு. தமிழர்கள் மொத்தத்திலேயே வந்து இந்த ஒரு ரசிப்புத்தன்மை பெருமளவில் உள்ளவர்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு யதார்த்த நடைமுறை ஒரு இடத்துலயாவது ஒரு பேப்பரை பார்க்காம ஒரு விஷயத்த வீடியோவில் மட்டுமே வந்து சொல்லிட்டு பார்த்து பார்த்து படிக்கிற பழக்கம் இருக்குன்னா, யாரோ சொல்லித்தர ஒரு விஷயத்த வெளியே வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வர நடிச்சுட்டு போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல எல்லா தலைவரும் ஆல்மோஸ்ட் பேப்பர் வச்சுட்டு பேசுறத, கருத்துக்கள் பதிவிட கூட முடியலையே.
ரியாக்ஷன் பிரஸ்ஸை சந்திக்க முடியல, நீங்க கிரௌடு ரியாக்ட் பண்ண முடியல, நீங்க கண்ணு முன்னாடி செத்து விழுந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு கூட உங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல, அதுக்கு எப்படி ஸ்பான்டேனியஸா டெசிஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல, வேண்டாம் சார் அங்க கூட்டத்துக்குள்ள போக வேண்டாம் சார்னு சொல்றாங்க, அது கூட நீங்க வந்து இல்ல இல்ல அது அங்க போய் தான் பேசணும்னு சொல்லி see that is the biggest difference. நீங்க இது 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 வந்து ஒரு 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 மனோதத்துவத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அவங்க அவருடைய மனநிலையை சோதிச்சுக்கிறது, நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்றதா நல்லதுங்கிறது நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே, எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்திருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆட்சி செய்யறது பாஜக. குறிப்பாக சொல்லணும்னா தாவேக்கானுடைய விஜயனுடைய கொள்கை எதிரி. ஆனால் அந்த எஸ்ஐஆர் தொடர்பான வீடியோவில் ஒரு இடத்துல கூட மத்திய அரசனோ இல்லை பாஜகனோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, சொல்ல மாட்டாருங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவரை திட்டமிட்டு இந்த பணிக்கு நியமித்திருக்கிறது பாரதிய ஜனதா தான். அதுலேருந்து அவர் பிறழ்ந்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து சிபிஐ அவர் இன்னைக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிச்சு. அந்த கரூரில் நடந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, லோக்கல் போலீஸ் நீங்கள் வந்து இன்ட்ராகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஒன் மேன் கமிஷன் போட்டாங்க அதுவும் நீங்கள் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு சிபிஐ தான் கையில் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த சிபிஐ வழக்கினுடைய தன்மை ஏற்கனவே நம்ம இதே இடத்துல நம்ம வந்து பேசியிருக்கோம். சிபிஐ சந்திரபாபு நாயுடு மீது இருக்கக்கூடிய எண்ணற்ற வழக்குகளை நிலுவையில் வச்சு அவரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மேல இருக்கக்கூடிய நீங்க சொல்ல வேணாம், அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரை சிபிஐனுடைய தன்மை என்னன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, அப்ப இந்த வழக்கும் பாரதிய ஜனதா இருக்கிறதுனால இந்த வழக்குல இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த டிசம்பர் 7ஆம் தேதி 68வது ஹியரிங் அப்பியர் ஆக போறாரு. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குல, அது எப்போ போடப்பட்ட வழக்கு? 2007 2009 அவர் செய்த ஊழலுக்கான வழக்கு. அதுக்கான சார்ஜ் ஷீட் 2021 ஃபைல் ஆனது. 2 மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் கொடுத்தது போபால் ரேபரேலியில. 2 மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்ததே தப்பு. அது அந்த கேஸ் இன்னைக்கு வந்து 68வது ஹியரிங், அவர் அப்பியர் ஆகி தான் ஆகணும். அப்ப அந்த கட்சியை விட்டு நகராம இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அந்த கூட்டணியை விட்டு நகராம இருக்காருன்னு சொல்லி சொன்னா சிபிஐ தான் காரணம். அப்ப எப்படிங்க அவர் பாரதிய ஜனதாவை வந்து இல்லை எஸ்ஐஆரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியோ எலெக்ஷன் கமிஷனை திட்டியோ பேசுவாரா? பேச மாட்டார். இந்த எஸ்ஐஆரால இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க? பெரும் நஷ்டம் யாருக்கு வரும்? தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இல்ல திமுக, அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகள், வெளியில இருக்கக்கூடிய சீமான், விஜய், இதுல யாருக்கு பெரும் நஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா நாட்டுக்கு சீரழிவு இந்த எஸ்ஐஆர். இது தவறான அணுகுமுறை. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை புகுத்தி மக்கள் அலைக்கழிக்கிறதும் அவருடைய வாக்குரிமைகளை நிராகரிக்கிற வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்யுது. இதை வன்மையா கண்டிக்க. சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு ஆட்சேபனை எதுவும் கொடுக்காம தொடரதானே சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் cannot be interfered இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்படிதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் செட்டப் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதற்கான பதில்கள் வந்து வரலாறுல நிறைய கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் தேவைப்படுதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியை நோக்கி நகருங்கிறத நாங்க வந்து பார்க்குறோம். அதுல பார்க்கும் பொழுது இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய நிகழ்வு 9ஆம் தேதி வரக்கூடிய, டிசம்பர் 9ஆம் தேதி வரக்கூடிய டிராஃப்ட் லிஸ்ட்டை பார்த்தாதான் என்னுடைய அசம்ஷன், நீங்க இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு 30% தான் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இருக்குங்கிறது நான் நம்புறேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைய சூழ்நிலை தெரியல. இன்னைக்கு தேதியை போட்டு குறித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிகாலிட்டியே அவ்வளோதான். நீங்கள் அந்த ஆசிரியர்களையோ நிர்வாகிகளையோ நீங்கள் போட்டு என்ன நெருக்குனீங்கனாலும் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். இதான் நிலவரம் வரும். அப்புறம் அடுத்த பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். அடுத்த ஜனவரி 31 வரை அடுத்து ஃபார்ம் 6 இன்க்ளூஷனுக்கும் ஷிஃப்டிங் ஆஃப் ஓட்ஸ் ஃபார்ம் 8 கொடுக்கறதுக்குமான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் இதில் விடுபட்டு போனதையும் நீங்கள் எழுதி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் லிஸ்ட்டில் வந்துருச்சா இல்லையாங்கிறது, ஏறிடுச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. February 7th ஃபைனல் லிஸ்ட் அறிவிக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டிசம்பர் 9 வருகின்ற டிராஃப்ட் லிஸ்ட்டும் February 7 வருகின்ற லிஸ்ட்டும் தான் இந்த தேர்தலை முடிவு பண்ண போகுது.
அதில் தான் இதில் சாதகம் யாருக்கு பாதகம் யாருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஜெயிக்கிறதா, எலெக்ஷன் கமிஷனுடைய சதி திட்டமா, இல்லை இதையெல்லாம் வெற்றிகரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் முறியடிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கோ முயற்சிகள் எடுத்து எல்லாரையும் சேர்த்துவதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவருடைய வாக்கு கூட விடுபற்றக்கூடாதுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் நடைமுறை சிக்கலால் அது சாத்தியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரிசல்ட் நமக்கு வருகின்ற டிசம்பர் 9 ஒரு ஹாஃப் ரிசல்ட் தெரியும், February 7 ஒரு பெரிய ரிசல்ட் தெரியும் SIRனுடைய. அது வரைக்கும் இதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறது தவறு தவறு தவறு. எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது முழுமையான தவறு. ஒன்றிய அரசு இதை செயல்படுத்துகிறது. பாரதிய ஜனதா இதை சதித்திட்டத்தை அரங்கேற்றுகிறது. இதனோட ரிசல்ட்ஸை கண்டிப்பாக முறியடிக்கின்ற வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. உறுதியாக வெற்றி காணும், சந்தேகம் வேண்டாம். சேலத்தில் அடுத்த மக்கள் சந்திப்பு, அதாவது பொதுக்கூட்டமாக சந்திக்கிறதுக்கு தாவேக்கா பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ காவல்துறை மறுத்திருக்கிறது. காவல்துறை மறுப்பிற்கான காரணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 6 பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சேலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ருட்டீனில் தான் இருக்குமா, ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரூர் பண்ணாங்க, முன்னாடி திருச்சி பண்ணாங்க. இட் இஸ் ஒன்லி நார்மல் ப்ராக்டிஸ் தான். எனக்கு அதுல ஒன்றும் சீரியஸா இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ இனி தாவேக்கா எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும், எப்படி நிகழ்ச்சி நடந்தோன்ற ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை கத்துக்கிட்டாங்க. இனிமே இப்படியான அசம்பாவங்கள் நடக்காதுன்னு நம்பலாமா? படிப்பினையை கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க திருந்த போறது இல்லை. அவங்களோட ஆட்டிடியூட் வில் நாட் சேஞ்ச்மா. நான் அங்கே ஃபீல் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் ஹேவ் பீன் வழிமுறைகளை நேற்றைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த வழிமுறைகளும் இந்த இப்படிதான் நீங்க நடத்தணுங்கிற வழிமுறைகளை மாறாம பண்றதுனால யாருக்கு நல்லதுன்னா பப்ளிக் பாதிக்கப்படாம இருப்பாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கட்டும், யாரு வேணாலும் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் நிற்கட்டும், அவர்களுடைய கருத்துக்களை பதிவிடட்டும், அவருடைய நோக்கங்களை சொல்லட்டும், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரியான அவர்களுடைய உயிரை பறிக்கின்ற ஒரு முறையற்ற கூட்டங்கள் ஏற்பாடு செய்வது, அவர்களை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒரு மிருகங்களை நடத்துகிறத விட மோசமாக நடத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஆடு மேய்க்கிறோன்னு நான் சொல்கிறேன். அந்த ஆடுகளை எல்லாத்தையும் தன்னுடைய ஆடு ரோட்டில் அடிபற்றக்கூடாதுங்கிறதுக்காக 2 பக்கமும் நின்று அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டே போவான். ஒரு 2 ஆடு கரெக்டாக முன்னாடி கரெக்டாக கூப்பிட்டு போவாங்க. அந்த 2 ஆடு போகிற ரூட்டில் தான் மீதி ஆடுகள்லாம் போகும். ஒரு ஆட்டுக்கு இருக்கின்ற அறிவை கூட இவனுங்க பயன்படுத்தாமல் இவனுங்க கட்சி நடத்தியிருக்கானுங்கன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. அவங்கள ஒழுங்குமுறைப்படுத்தணும், அவங்கள கொள்கை மயப்படுத்தணும், அவங்களுக்கு இதுதான் நான் செய்ய போகிறேன், தொலைநோக்கு பார்வை நமக்கு இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் இவ்வளவு சிறப்பாக நான் மாற்ற போகிறேன், நீ என்னோட வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்காலம் இதுதான், உனக்கு இப்படி இதெல்லாம் நான் நல்லது பண்ண போகிறேங்கிறது எதையுமே சொல்லாமல் சும்மா நாச்சுக்கு திமுகவை திட்டுறது மட்டுமே ஒரு வேலையை வச்சுருக்காங்கன்னா, இது பாரதிய ஜனதாவினுடைய பாசிச போக்கில் சனாதனத்தினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக தான் அதை பார்க்க முடியுதே ஒழிய வேற எந்த ரூபத்திலையும் அது ஒரு டிசிப்ளின்டு க்ரௌடாவோ இல்லை ஒரு ப்ராப்பர் கைடிங் ஃபோர்ஸாவோ இல்லை ஒரு லீடர்ஷிப் கோஆர்டினேட்டராவோ என்னோட பார்வைக்கு தெரிலிங்க. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் சந்திக்கலாம். நன்றிமா. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.